வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கும் நான் உங்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட தான் பேச போகிறேன். நம்ம கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் பாட்டி கதை, நிலா கதையெல்லாம் நம்ம நிறைய அந்த காலத்தில் கேட்டிருக்கோம் நாங்கள்லாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? டிவியில் நிறைய கதை பார்க்குறீங்க, அனிமேஷன் கதையெல்லாம் பார்க்குறீங்க, படிக்கிறீங்களா? எனக்கு என்னவோ அது சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கையில் அம்மாக்கிட்டேருந்து அப்பாக்கிட்டேருந்து மொபைலை வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் பம்பு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அதை தான் படிப்பேன், அதில் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் கதை படிக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ அழகாக இருக்கும் கதை படிக்கிறதுங்கிறது. இப்போ நம்ம பார்க்குற கதை எது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற இந்த புக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு இந்த வருஷம் இதை எழுதினவர் யூமா வாசிகின்னு ஒரு எழுத்தாளர். அவர் இந்த புத்தகத்துக்காக இந்த வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறார் இந்த புக்கு. அப்போது எவ்வளோ முக்கியமான புக்கு பாருங்கள் இந்த புத்தகம். புக்கை வெளியிட்டிருக்கிறது பாரதி புத்தகாலயம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய சிறுகதைகள் இருக்குது. அதாவது நம்ம ஒரு கதை நாவல் போன தடவை நாவல் பார்த்தோம் இல்லையா? இது சின்ன சின்ன கதைகள், ஒரு 5 பக்கம் அந்த மாதிரி தான் இந்த கதைகள் இருக்கும். இது ஆங்கிலத்திலையும் இந்த புக்கு வந்திருக்கு. தன்விஸ் பர்த்டே அப்படின்ற தலைப்பில் இது ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கதை இருக்குது. சரியா? குழந்தைகளுக்கான 10 கதைகள். தன்வி பாப்பா குட்டி பாப்பா இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும். அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். கதை எதுக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாத்துக்குமே பிடிக்கும். மரத்துக்கு பிடிக்குமா? பிடிக்கும். செடிக்கு பிடிக்குமா? பிடிக்கும். மயிலுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அதே மாதிரி அருவி தெரியுமா? அருவிக்கு பிடிக்குமா? அருவிக்கு பிடிக்கும். அவளுக்கும் அவங்கள எல்லாரையும் பிடிக்கும், அவங்களுக்கும் அவள் எல்லாரையும் பிடிக்கும். விலங்குகளை பிடிக்கும், மரங்களை பிடிக்கும், தோட்டத்தை பிடிக்கும், பூவை பிடிக்கும், வெயில் பிடிக்கும், பனி பிடிக்கும். இப்போ எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும் இல்லையா? சிங்கத்துக்கு பிடிக்குமா? அதுக்கும் பிடிக்கும். அப்போது இதுக்கு பர்த்டேனா யாருங்க கொடுப்பாங்க? பர்த்டேனா எல்லோரும் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க இல்லையா? இந்த பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுது. அப்போ எல்லாருக்கும் போட்டி வந்துடுது. என்ன சொல்லுது? மயில் சொல்லுது, என்னை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தான் அவளுக்கு நான் பிறந்தநாள் அன்றைக்கி ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சிங்கம் என்ன சொல்லுது? ஒரு நாள் என்னை ஜூவில் பார்க்க வந்திருந்தா, என்னை ரொம்ப அவளுக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு கால் ரொம்ப வலியில் நான் அழுதுட்டு இருந்தேன், காலில் புண்ணு வந்திருந்தது. அப்போ கூட பாப்பா டாக்டர்கிட்டலாம் சொல்லி எனக்கு இதெல்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்து ஒவ்வொரு இதுவும் சொல்லுது, இந்த மாதிரி என்ன ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு, அதனால் நான் பாப்பாவுக்கு எதாவது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒன்று கொடுப்போமா அப்படின்னு. சரி, எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? வெளியில் ஒரு ரோஜா பூ வர வச்சு, இந்த ரோஜா பூவை எல்லார் சார்பாகவும் அந்த பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா இதுவும் சேர்ந்து குழந்தைக்கு பாப்பாவுக்கு தன்விக்கு என்ன கொடுத்தான்? ரோஜா பூ கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லித்தான். இதுதான் ஒரு கதையா? சரி, அடுத்த கதை சொல்லுவோமா? நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பாப்பா கடைக்கு போ, இந்த கடையில் போய் அப்பாவுக்கு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீ வாங்க போகிறதுல என்ன பண்ணுறாங்க? அந்த மாமா வேறு ஒரு வேலை சொல்கிறாங்க, அங்கே போனால் அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து. ஆனால் என்ன ஆகிடுது? 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு டீ வாங்கிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்போ அவர் ஒரு டீ தானே வாங்கிட்டு வர சொன்னார், போயிட்டு 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் 2 மணி நேரம் ஆச்சு? அது கரெக்டாக தப்பா? அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? ஜெய் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? அவர் பேர் ஜெய். அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களே இல்லையா? ஹெல்ப் பண்ணுறது கரெக்டாக தப்பா? அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஈக்கு
அவங்களோட பேர் மறந்து போச்சான். அது தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? ஒரு ஈக்கு வந்து பேரே மறந்து போச்சு, குட்டி ஈக்கு. ஏன்னா நிறைய சாப்பிட்டுருச்சான். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையாவது போய் கேட்டுச்சான். அது போயிட்டு முன்னாடி ஒரு கன்றுக்குட்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அதில் போய் கேட்டுச்சான், அவன் பேர் என்ன? அந்த அம்மா அந்த கொழு கண்ணே என்னோடய பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அது உன்னோட பேர் எனக்கு தெரியாது, போய் எங்கள் அம்மாட்ட கேட்டுச்சான். இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிகிட்ட போய் பாட்டி எனக்கு வந்து கொழு கண்ணை கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. சரியா? அப்போ தான் என்ன சொல்லுவாங்க, அந்த ஈ கதை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களாம். சரியா? அதே மாதிரி நம்ம கதையில் என்ன ஆயிடுச்சு, ஒரு குட்டி நாய்க்கு வந்து அதுக்கு பேர் தெரியல, அது பாட்டு ஓடுது. அதுக்கு அந்த பேர் எப்படி கிடச்சிச்சு, அது பேர் யார் வச்சாங்க அப்படிங்கிற கதை தான் வந்து இந்த கதை. என்னது, அது வந்து ஒரு கதை வச்சுருக்குறாங்க, அந்த குட்டி நாய்க்கு பெயர் எப்படி கிடைத்தது அப்படிங்கிற கதை. அடுத்து தன்வியின் பூந்தோட்டம்னு ஒரு கதை இருக்குது. அந்த தன்வியின் பூந்தோட்டத்தில் என்ன ஆகுது, அவங்க வந்து எப்படி தன்னோட தோட்டத்தையும் பாதுகாத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற கதையை என்ன பண்ணுறாங்க, தன்வியின் பூந்தோட்டம் அப்படிங்கிற கதையில் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி 10 கதை இந்த இதில் வந்து இருக்குது. நம்ம இப்போ எல்லா கதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது தோணாதில்ல. நீங்கள் தான் எல்லா கதையும் சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் எதுக்கு இந்த புத்தகத்தை நான் வேறு வாங்கி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கள்ல. அதனால் நான் என்ன சொல்ல போகிறதில்ல, நான் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த கதையெல்லாம் ஏற்கனவே வந்திருக்கு. ஏற்கனவே இந்து தமிழ் திசையில் பல மாதத்தில் ஒவ்வொரு தடவை வந்து தீபாவளி மலரில் வந்திருக்கு. அப்புறம் வாரம் வரக்கூடிய குழந்தைகள் மலரில் வந்திருக்கு, மாயா பஜாரில் வந்திருக்கு. அந்த கதைகளை தான் இவர்கள் சேர்த்து எடுத்து ஒரு புத்தகமாக தன்வியின் பிறந்தநாள் என்ற தலைப்பில் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும் ரொம்ப முக்கியமான கதையாக இருக்குது. நீங்கள் அவார்டு வாங்கின இந்த கதையை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். இந்த இடம், இது விற்கிற இடம் பாரதி புத்தகாலயம் தேனாம்பேட்டில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி படிக்கிறீங்களா? குட், தேங்க்யூ.